வளர்ப்பு, முதியோர் நலன், சுவனம் நமது வீடுகளில், பெண் சிசுக்கலை, புவியியல், வேதியியல், மருத்துவம், கோலங்கள், மூட நம்பிக்கைகள் போன்ற தனித்தனி தலைப்புகளில் அமைந்த இந்த அரங்குகளை பார்வையிட ஏராளமானோர் திரண்டிருந்தனர். மாணவ மாணவியர், ஆண்கள், பெண்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், இதர மத சகோதரர்கள் என சாறை சாறையாக வரிசை காத்து நின்று பார்த்து பயன்பெற்றனர். சற்றேறக்குறைய 20,000 பார்வையாளர்கள் பயன்பற்றிய கண்காட்சியின் அரங்கு விளக்கங்களை இளந்தளிர்கள் விளக்கிய விதம் காண்போரை கவர்ந்தெழுத்து சிந்தனையை தூண்டியது. இளைய இதயங்களின் விளக்க குரல்கள் இதோ உங்களுக்காக. உலகில் மனிதனாய் பிறப்பதே பாவங்கிறது ஒரு கோட்பாடு. உலகில் மனிதன் தூய்மையான நிலையில் பிறகுறான். அவன் வளர்ந்து அவன் செய்கிற நன்மையான செயல்களுக்கு நல்லனாவும் தீமையான செயல்களுக்கு பாவமானவும் மாறுறான். மனிதன் இறைவன் எதுக்காக படைச்சானா? இறைவனை என்னை வணங்குவதற்கன்றி வேறு எதுக்காக படைக்கலாம்னு சொல்லிட்டு இறைவன் திருமறையில் சொல்கிறான். மக்கள் மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிங்க மற்றும் நல்ல மேலே இருக்கவங்கள தான் இந்த சமுதாயம் மேலே எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பம் பாருங்க, நிறைய பேர் இருக்க போகிறது கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, சந்தோஷமாக இந்த நினச்சிக்கிட்டு மது அருந்துறாங்க. இது மாதிரி கேஷனாக போகிறாங்க, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்க, சினிமா பார்க்குறாங்க, இது மாதிரி டிஸ்கோ டான்ஸுக்குலாம் போய்கிட்டு இருக்காங்க. வாங்கும் கையோடு கொடுக்கும் கை தான் சிறந்தது என்று முகமது நபி கூறுகிறாங்க. பாருங்க, ஒரு கை வாங்குது, ஒரு கை கொடுக்குது. முகமது நபிக்கிட்ட ஒரு மனிதன் கேட்குறான், உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிச்சை இருந்தால் போடுங்கன்னு. அதுக்கு முகமது நபி உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதன் சொல்கிறான், என்கிட்ட கம்பளி போர்வை மட்டும்தான் இருக்குன்னு. அந்த முகமது நபி அந்த கம்பளி போர்வை வாங்கி ஏலத்துக்கு விட்டார். ஏலத்தில் வர காசில் கோடாரியும் மீதி காசுல உணவையும் வாங்கி, இந்தா நீ இதே மாட்டம் உழைத்து வாழு, உழைத்து உணதான் உயர்ந்த உணவு என்று முகமது நபி ரசுல்லா கூறுகிறார். இந்த வரதட்சணையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா, குடும்ப பெண்கள் மீது இழக்கப்படுகின்ற முக்கிய காரணமே இந்த வரதட்சணை தான். இந்த வரதட்சணையால் ஒரு பெண் புகுந்த வீட்டில் மதிப்பிழந்து கேவலப்பட்டு உயிரை இழக்கிற நிலைமை கூட வருது. ஒரு மணமகன் மகனை கொடுத்து திருமணம் செய்யணும் அப்படிங்குது. இங்கே பாருங்களேன், 2012ஆம் ஆண்டு வரதட்சணை சாவுகள் 8633, குடும்ப வன்முறை 1,06,527. இங்கே பாருங்க, பெண்ணிற்கு கண்ணியம் கொடுக்க சொல்கிறாங்க, பெண்ணிற்கு பொருளாதார பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறாங்க, கடன் சுமைக்கு ஆளாகாமல் இருக்க சொல்கிறாங்க. வரதட்சணையால் என்னென்ன அவமானம், எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி தான் காரு வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி தான் பைக்கு வேணும், எங்களுக்கு இவ்வளோ நகை வேணும் அப்படிங்கிறாங்க. வறுமையிலும் செல்வ செழிப்புகளும் நடுநிலையுமே பேணுங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. திட்டமிடல். இப்போ 10,000 கிடைக்குன்னா 2,000 எடுத்து வச்சிடணும், 8,000 செலவு பண்ணணும். குழந்தைகள் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை, அதாவது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம். ஆனால் அவங்க ஒரு இதில் கவனம் செலுத்துறதில்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தில் அவங்க கவனம் செலுத்தாதனால அதே பிள்ளைங்க நாளைக்கு பெற்றோருக்கு தலைவலியாகவும் சமுதாயத்துக்கு பயன்படாத பிள்ளையாகவும் மித்த கெட்ட விளையாட்டையும் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் உருவாகுறான். முதியோர் இல்லம் கஷ்டப்பட்டு தாய் தந்தையர் வளர்த்தி அவங்க சாப்பிடாமல் நம்மளை சாப்பிட வச்சு, அவங்க தூங்காமல் நம்மளை தூங்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. ஆனாலும் சில பேர் பெருசாகி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த வயசானவங்க கேட்குறாங்க, அவங்க அம்மா அப்பா வயசாகி கேட்குறாங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மனிதர்களுக்கும் கற்களுக்கும் எரிபொருளாகக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் தான் மழை பெய்க்கிறேன், என்னால் அந்த பூமி பசுமையிடுது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வோட இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உலக அழிவு அடையாளத்தில் இருந்தால் கூட கையில் மரக்கன்று இருந்துச்சுன்னா அதை பூமியில் நட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் எப்படின்னா, பெண்கள் பிறந்தானே புதக்குழியில் தூக்கி போடுறாங்க. ஏன்னா வரதட்சணை கொடுமையால் புதக்குழியில் தூக்கி போடுறாங்க. முலாம் பூசல் பற்றி நமக்கு தெரியும், அதாவது கோட்டிங், தங்க முலாம் வெள்ளி முலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதலாக கண்டுபிடிச்சது இஸ்லாமியர்கள் தான். இந்த கோள்களை சுற்றி பலாயிரக்கணக்கான கோள்கள் இருக்குது. இந்த கோள்கள்லாம் தானாக உருவானதுங்க. எப்படி இது தானாக உருவாக முடியும்? இந்த கோள்களை படைச்ச ஒரு இறைவன் இருக்க, அவன் தான் அல்லாஹ் இருக்கனால தான் இந்த கோள்கள்லாம் அது நீள்வட்ட பதே சுற்றிக்கிட்டு இருக்கு. மொத்தம் 30 தூஸ்கள் இருக்குது, 116 சூறா இருக்குது, 25 நபிமார்களை பற்றி குர்ஆனில் கூறியிருக்காங்க. குர்ஆனோட வசனங்கள் 23 வருஷம் இறக்கப்பட்டுச்சு. அதாவது நபிகள் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 40ஆவது வயசில் நபி பட்டத்தை பெற்றாங்க. அதில் இந்த 63 வயசு வரைக்கும் நபியாக இருந்தாங்க. அந்த 23 வருஷத்தில் 13 வருஷம் மக்காவிலையும் 10 வருஷம் மதீனாவிலையும் தான் வசனங்களாக இறக்கப்பட்டுச்சு. அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா 2 கடல்களுக்கு நடுவில் திரை இருக்குன்றதை 1995 சொன்னாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூறுகிறான், 2 கடல்களுக்கு நடுவில் திரை இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியாது. மானுடத்தின் மகத்துவத்தை இஸ்லாமிய வாழ்வியல் ஒளியில் சொல்லும் திசை கண்காட்சியை குறித்து பலரும் மகிழ்ந்து பாராட்டினர். வந்திருந்த பார்வையாளர்கள் வியந்து போற்றிய கருத்து கருவூலத்திலிருந்து சில துளிகள் நேயர் நெஞ்சங்களிலிருந்து. திருக்குர்ஆனில் உள்ள நல்ல விஷயங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் மிக அழகாக விளக்குகிறார்கள். ரெண்டாவது, கணிதவியலிலும் அறிவியலிலும் எவ்வாறு இஸ்லாம்
முன்னேறியுள்ளது. அது எவ்வாறு மேற்கத்திய நாடுகளால் எடுத்து செல்லப்பட்டது என்றது மிக அழகாக விளக்குகிறார்கள். இருக்குங்க. இந்த முதியோர்கள் சமாச்சாரம் போட்டிங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 பிடிக்குது எனக்கு. ஏன்னா நம்ம ஸ்டேஜுக்கு அது ரொம்ப எனக்கு கவருது. அந்த கடவுள் எவ்வளவோ கோள்கள் இருக்கும்போது அந்த பூமின்ற அந்த ஒரு கோளில் அப்படி ஒரு கோளில் இந்த மனுஷங்க மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு அந்த இது பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க, எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆஸ் அ ஹிந்து எங்களுக்கு ஒரு இஸ்லாம் மேலேயும் முஸ்லீம்ஸ் மேலேயும் ஒரு மரியாதை வர அளவுக்கு இருந்தது உங்கள் கண்காட்சி. அது மிக அருமையான ஏற்பாடு. நான் வரும்போது உண்மையிலே ஏதோ ஒரு ஸ்டாலில் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், அல்லது ஓகே ஓப்பனாக பேசுகிறேன்னா இஸ்லாமை பற்றி ஏதோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இங்கே இந்த பண்ணியிருக்கிற ஏற்பாடு உண்மையிலே பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா அந்த சின்ன சின்ன பையங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஆஃப்டர் டெத் என்ன, மரணத்துக்கு பிறகு என்னன்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ மரணத்துக்கு பிறகு என்ன வாழ்வு, சொர்க்க நகரம், அதை பற்றி இது எல்லாமே நல்லா விளக்கமாக சொன்னார். இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கம் தேவைப்படுது. இது இங்கே பார்த்ததுனாலே ஒரு சிலர் நல்ல மனம் மாறி நல்ல ஒரு பிரதிபலிப்பாக இனிமேல் வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சாமி நிறைய விஷயங்கள் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனைகள் வர்றது, நம்ம குடும்பத்திலே பிரச்சனைகள் வருது, ஒருத்தரை பற்றி இழிவாக பேசுவது, ஒருத்தர் பட்டப்பேரை சொல்லி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்கணும், இன்முகத்தோடு இருக்கணும், புன்முகத்தோடு இருக்கணும். மாமியார் மருமகள் பிரச்சனைகள், சண்டைனா மண்குடமாக புன்குடமான அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வியாபார லைனில் போட்டிருந்தாங்க, வியாபாரத்தில் நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. மருத்துவத்துறையில் இப்போ நான் மருத்துவத்துறையில் தான் பணிபுரிகிறேன். ஆமாம், மருத்துவத்துறையில் இணை இயக்குனர் அலுவலகத்தில் என் பேர் மனோகரன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பட் நல்லா இருக்குது. இப்போ எங்கள் மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்காக எடுத்து சொல்கிறாங்களோ அதை விட இன்னும் நிறையா கருத்துக்கள் இங்கே எடுத்து சொல்ல முடியுது. நல்லாயிருக்கு. நாங்கள் கொச்சியிலேருந்து வரோம். ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைகளெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பின்ன எக்ஸ்பிளைன் ரொம்ப நல்லா பண்ணுறான். தெய்வம் எப்படி மனுஷனு கூட இருக்கணும், எப்படிலாம் பொறுப்பாக வேலை பண்ணணும், நல்ல காரியங்கள் எப்படிலாம் செய்யலாம், நான் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ஆദ്യമായിട്ട് காணிச்சு தெய்வம் எதுக்கு பூமியை சிருஷ்டிச்சு மனுஷனாக்கியிருக்கார். அந்த பிள்ளை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணது. 6th standard தான் படிக்கிறது. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணது, ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. கொச்சிலேருந்து தான் வரேன். நான் அவளோட சிஸ்டரு. நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க வந்தோம். இப்போ இங்கே வந்த சமயத்தில் லாஸ்ட்டு வீட்டுக்கு தான் ரொம்ப எங்களை என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணினாங்க. நாங்கள் ஹிந்துவாக்கும் முசல்மானை பற்றி எங்களுக்கு தெரியாது ஒன்றும். பட்டு நீங்கள் சொன்னதில் எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. செகண்ட் திங், எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். சின்ன குழந்தைனாலும் ரொம்ப அழகாக பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். சயின்ஸையும் இஸ்லாமிக்கையும் கம்பைன் பண்ணினது ரொம்ப நல்லா இருந்தது. அது டெய்லி லைஃப்க்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. நான் எருமப்பட்டி கிராமத்திலேருந்து நான் வரேன். எனக்கு துபாய்க்கு இன்றைக்கி ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். திருச்சி நான் ஒரு ஹாஃபீஸ் ஆலிம் தான். சின்ன மாணவர்கள்லாம் எனக்கு உங்களை ஒரு 8 வயசு 10 வயசு மாணவர்கள் நீங்கள் தயார்படுத்தி அவங்க எனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா எனக்கு அந்த மறந்ததெல்லாம் கூட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா இது எல்லா மாவட்டத்திலும் நடத்துகிற மாதிரி கேட்டு. இந்நிகழ்ச்சி குறித்த உங்களது எண்ணங்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மானுட வசந்தம், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன், சென்னை, IFT வளாகம், 138 பெரம்பூர் நெடுஞ்சாலை, சென்னை